ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ரீன் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்களை நீங்கள் சந்தைப்படுத்தினால் அதாங்க க்ரீன் மார்க்கெட்டிங். அதாவது மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ப்ரிசியூம்டு டு பி சேஃப் ஃபார் த என்வாயர்மெண்ட். இப்போ நம்மளுடைய பூமி இருக்குது, இந்த இயற்கை இருக்குது, இந்த என்விரான்மெண்ட், நேச்சர், நம்மளுடைய சரௌண்டிங், ஓகேங்களா, இந்த சுற்றுச்சூழல், இங்கே பல உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம மட்டும் இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ ஒரு ஹாப்பி பிளானட், சேவிங் த நேச்சர், சேவிங் த என்வாயர்மெண்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை வச்சுருக்கிறது தாங்க இந்த நோக்கம். அதாவது இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த ப்ராடக்ட்ஸ் மூலிமா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய வாட்டரை சேவ் பண்ணலாம், நீங்கள் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம், யூ கேன் சேவ் த எனர்ஜி, ஓகேங்களா. இது இந்த ப்ராடக்ட் நேச்சரை யூஸ் பண்ணி பில்டப் பண்ணது, மேக் பண்ணது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நான் சொல்கிறேன். எனர்ஜி நாம் சேவ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேப் திறந்து இருக்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தண்ணி சொட்டுட்ருக்கோம், நல்லா க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணணும். இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் லைட்ஸ்லாம் எரிஞ்சிருந்தால், தேவையில்லாத அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, லைட் எரியுது அப்படின்னா அந்த லைட்ஸை ஆஃப் பண்ணுறது. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் சேவ் த எனர்ஜி, ஓகேங்களா. 3 R's கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பழைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் சில பேர் எடுத்துகிட்டு போவாங்க. யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக் ஐட்டத்தை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மெஷினில் போயிட்டு பவுடர் ஆக்கி அதை மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸாகவும் இன்னொரு பிளாஸ்டிக் ப்ராடக்டாகவும் சில பேர் டாய்ஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீயூஸ் அப்படின்னும்போது ஒரு பொருளை இன்னும் கொஞ்சம் நீடித்து காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அந்த பொருள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் அதை வேறு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது ரீயூஸ். வேறு ரீசைக்கிள் அப்படின்னா அதனுடைய அதை இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அது வேறு ஒரு பொருளாக வரும், சேம் ப்ராடக்டாக வராது, அது வேறு ஒரு ப்ராடக்டாக வரும், அதை ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can save the environment. இப்போ ஒரு டெஸ்லா கார் கூட சொல்லுவாங்க, இட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது, அதனால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் என்வாயர்மெண்ட்டுக்கு சேஃப் இல்லை. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸுங்க, இந்த ஒரு நேச்சர், இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை, மக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி, உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதாங்க க்ரீன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா சில டைமில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம். கஸ்டமர்ஸ்க்கு அந்த அவேர்னஸை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா எவ்ரி ரெஸ்பான்சிபிள் கஸ்டமர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் பர்சன் வில் திங்க் அபவுட் த க்ரீன் ப்ராடக்ட்ஸ் செல்லிங் அண்ட் பையிங். இன்றைக்கி நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காமல் நம்மளுடைய சரௌண்டிங்கை பற்றியும் யோசிக்கணும், நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பற்றியும் யோசிக்கணும். அப்போ பீப்புள் இந்த அவேர்னஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது பீப்புள் வில் டெஃபினெட்லி பை க்ரீன் ப்ராடக்ட்ஸ். க்ரீன் மார்க்கெட்டிங்ன்றது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் க்ரீன் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்வாயர்மெண்ட்டுக்கு சேஃபான ஒரு ப்ராடக்ட்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க விளம்பரப்படுத்தும் போது, சார் எங்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும், எங்களுடைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா எனர்ஜி சேவ் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க சொல்லணும். தட் இஸ் கால்டு க்ரீன் அட்வர்டைஸிங்.
க்ரீன் அட்வர்டைஸிங்ன்றது முக்கியம். சரி, என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் என்வைரன்மெண்ட்டை சேவ் பண்ணுற மாதிரி விஷயம் இல்லை அப்படின்னா அதை ஸ்லைட்டாக ஏதாவது மாடிஃபை பண்ணி என்வைரன்மெண்ட்டை பாதுகாக்கிற மாதிரி, நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமான்றதை திங்க் பண்ணுங்கள். ஸோ க்ரீன் மார்க்கெட்டிங் பற்றி இதாங்க நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ வெரி மச். ப்ரொடியூஸ், மார்க்கெட், க்ரீன் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ.